வணக்கம் ராஜி. 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான பொது விவாதமானது கடந்த திங்கட்கிழமை தொடங்கி 4வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. இன்றைய தினத்துடன் பட்ஜெட் மீதான பொது விவாதமானது நிறைவடைகிறது. குறிப்பாக இன்று அவை தொடங்கியதும் முதலாவதாக கேள்வி பதில் நேரம் நடைபெற இருக்கிறது. இந்த கேள்வி பதில் நேரத்தை பொறுத்தவரையில் தொகுதி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் துறை சார்ந்த அமைச்சர்களிடம் தங்கள் தொகுதியில் இருக்கக்கூடியவை குறித்து இருக்கக்கூடிய பணிகள் குறித்து கேள்விகளை எழுப்பும் பொழுது இதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து பேசுவார்கள். அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், KN நேரு, துரைமுருகன் உள்ளிட்ட சில முக்கிய அமைச்சர்கள் பதிலளித்து பேச இருக்கிறார்கள். மேலும் இன்றைய தினத்தில் முக்கியமாக பொது விவாதமானது, அதாவது பட்ஜெட் மீதான பொது விவாதமானது இன்றுடன் நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை 9 சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது தமிழக பட்ஜெட் குறித்ததான தங்களது கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றனர். குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரையிலே அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தங்களது வலுவான கருத்தை பதிவு செய்திருந்த நிலையில் இன்றுடன் பட்ஜெட் மீதான அந்த பொது விவாதமானது நிறைவு பெறுவதால் இன்றைய தினத்தில் அந்த விவாதமானது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினமே அதிமுக, உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற அதிகாரி ஜாகிர் ஹுசேன் கொலை சம்பவம், அதே போல தெருநாய்க்கடி மரணங்கள், இதனால் கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கவன ஈர்ப்பு கொண்டு வந்து இது குறித்தும் சட்டமன்றத்தில் சட்டப்பேரவையில் விவாதமானது நடைபெற்றது. அந்த வகையில் இன்றைய தினத்தில் எதிர்க்கட்சிகள் சில கவன ஈர்ப்பை கொண்டு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே பாஜகவை பொறுத்தவரை டாஸ்மாக் ஊழல் குறித்து கவன ஈர்ப்பு கொடுத்தும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் இது குறித்ததான கவன ஈர்ப்பு, அதாவது டாஸ்மாக் ஊழல் குறித்ததான கவன ஈர்ப்பு எடுத்துக்கொள்ளப்படலாம் எனவும் இது குறித்ததான விவாதம் இன்று சட்டப்பேரவையில் நடைபெறலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றுடன் பட்ஜெட் மீதான பொது விவாதமானது நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினத்தில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் மீதான பதிலுரையை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் வழங்க இருக்கின்றனர். அத்துடன் பேரவை நிறைவு பெறுகிறது. மீண்டும் திங்கட்கிழமையன்று பேரவை மானிய கோரிக்கையுடன் தொடங்க இருக்கிறது. ராஜி.